ஆனா இவர் என்ன டிராப் பண்ண இடத்துக்கே போனை கொடுத்துட்டு போனாரு. அதுலயே எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. இதெல்லாம் நான் பண்ணனா? எப்போ, எங்க? அப்புறம் இவர் தம்பி மூலமா தான் இவர்கிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். காலையில நான் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது சரியா வந்துடுவாரு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அங்க நிப்பாங்க. அத கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம என்கிட்ட வந்து பேசுவாரு. என்ன பயங்கரமா கேர் பண்ணுவாரு. சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியான்னு கேர் பண்ணி பேசுவாரு. இந்த கலெக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கமல், இந்த செயின், இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்ப கால் பண்ணாலும் உடனே எடுப்பாரு. இவ்ளோ நேரம் பேசினாலும் கேட்டுட்டே இருப்பாரு. வேணாண்ணே, எக்ஸ்ட்ராவா இருக்கே, வேஸ்டா போருமே சொல்லி தான் கேட்டேன். பரவாயில்ல நீ சாப்பிடு. இல்ல பரவாயில்லடா, இந்த எடுத்துக்கோ. இல்லண்ணே வேணாண்ணே, பரவாயில்ல நீ சாப்பிடு. சரி, இந்த பாதி எடுத்துக்கோ. வா சோழா. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்களா? கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். நீ இன்னும் சாப்பிடல? இல்லடா, இனிமேல் தான். போய் கை கழுவிட்டு வாடா, சாப்பிடலாம். டேய் தள்ளி உட்கார. என்னடா ஒண்ணுங்கண்ணா, மார்க் ஏதாவது கம்மியா வாங்கிட்டியா? என்னண்ணா நீ ஆசையா வந்து கட்டி பிடிச்சா மார்க் கம்மியா வாங்கிருக்கியான்னு கேட்டு அசிங்கப்படுத்துற நீ. போனா ஆண்டவியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். ரெடி பண்ணிட்டு வரும்போது ஃபைல் காப்பி எடுத்துட்டு வந்துரு. பாய். என்னங்க அப்படி பாக்குறீங்க? எப்பவும் வெளியே இருக்கவங்க இங்க இருக்காருன்னு பாக்குறீங்களா? காத்திலாம் ஒரே மழை, அதான் குளிர் தங்கமா இங்க வந்து